திருப்பூரில் அனைத்து ரக நூல்களும் 12 ரூபாய் உயர்த்தப்படுவதாக நூற்பாலைகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருப்பூரில் அனைத்து ரக நூல்களும் 12 ரூபாய் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் நூல் விலை இதுவரை 26 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தரமான பஞ்சுகள் தட்டுப்பாடே விலை உயர்வுக்கு காரணம் என்று நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. தரமான பஞ்சுகளின் தட்டுப்பாடே விலை உயர்வுக்கு காரணம் என்று நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. திருப்பூர்ல நூல் விலை அனைத்து ரகங்களுக்கும் 12 ரூபாய் உயர்ந்திருக்குது. இதனால பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதாவது தரமான பஞ்சுகள் தட்டுப்பாடே இந்த நூல் விலை உயர்வுக்கு காரணம் சொல்லிட்டு நூற்பாலைகள் அறிவித்திருக்குது. தமிழகத்தினுடைய மேற்கு மண்டலங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல ஜவுளி, ஆயத்தாடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஒரு பிரதான தொழிலாக நடைபெற்று வருது. திருப்பூர்ல மட்டும் ஆயத்தாடை ஏற்றுமதி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த தொழில் நிறுவனங்கள் 10,000க்கும் மேற்பட்ட அந்த உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. இந்தியாவில் இருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ஆயத்தாடைகளினுடைய மதிப்பு சுமார் 68% அதிகமான உற்பத்தி திருப்பூர்ல இருந்து தான் நடைபெற்று வருது. ஆயத்தாடை ஏற்றுமதியில முக்கிய மூலப்பொருளான விளங்குவது இந்த நூலாகும். இந்த பருத்தி விலையை பொறுத்து நூல் விலையில அவ்வப்போது அந்த மாற்றங்கள் இருக்கும். கடந்த ஆண்டு துவக்கத்திலே நூல் விலை உயர்வடைந்தது. அது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பருத்திக்கு 11% வரிக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. இதன் காரணமா பருத்தி விலை குறைந்தது. நூல் விலையில மாற்றம் இல்லாம அந்த சராசரி விலையிலேயே இருந்துச்சு. ஆனா டிசம்பர் மாசத்துல பருத்தி இறக்குமதி வரி விலக்கு நிறைவடைந்ததால வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பருத்திக்கு வரி விதிக்கப்பட்டது. இதனால உள்நாட்டு பருத்தியும் கேண்டி 4,000 இருந்து 5,500 ரூபாய்க்கு வரைக்கும் விலை உயர்ந்துச்சு. இதன் காரணமா கடந்த பிப்ரவரி மாதமே நூல் விலை கிலோவுக்கு 7 ரூபாய் உயர்ந்துச்சு. இதனை தொடர்ந்து மார்ச் மாதம் தொடக்கத்திலே நூல் விலையில மாற்றம் இல்லாம இருந்து வந்த நிலையில மார்ச் 16ஆம் தேதி மேலும் கிலோவுக்கு 7 ரூபாய் அதிகரித்தது. இதன் நிலையில தான் ஏப்ரல் 1ஆம் தேதியான இன்னைக்கு புதுக்கணக்கு துவங்கி இருக்கக்கூடிய இந்த தினத்துல ஏப்ரல் மாதத்திற்கான நூல் விலையை அறிவித்தது நூற்பாலைகள். இதுல அனைத்து ரகங்களுக்கும் 12 ரூபாய் உயர்த்தி நூற்பாலைகள் அறிவித்திருக்காங்க. இந்த ஆண்டு தொடக்கத்திலே இருந்து இதுவரை சுமார் 26 ரூபாய் வரை நூல் விலை உயர்ந்திருப்பதால பின்னலாடை உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததால பாலியஸ்டர் நூல் மற்றும் துணிகளினுடைய விலை உயர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில மீண்டும் நூல் விலை உயர்ந்திருப்பது ஆடை உற்பத்தியாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஜனனி, விஜயன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.